இப்போ சாதாரணமாக சாப்பாடு சாப்பிட்றீங்க, ஏதாவது வேற இடத்துல கவனத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதோட ருசியும் தெரியாது, அதோடைய தன்மையும் நமக்கு புரியாது. மாறாக அந்த உணவை ரசித்து உண்பதின் மூலமாக உண்மையாகவே அதிலே சேர்க்கப்பட்ட சேர்மங்களை அனைத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போலத்தான் இறைவனை பற்றி பாடுகின்றோம், இறைவனை புகழ்கின்றோம் என்றால் ஏதேனும் ஒரு பதிகத்திலே இருக்கிறது என்பதற்காக கடகடகடவென்று பாடினால் அதனின் பொருளை உணர்ந்து கொள்ள முடியாதது போலவே அதில் உள்ள சாரத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதில் இருக்கின்ற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அதிர்வு உண்டு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அன்பை போதிக்கக்கூடியது. அதை உணர்ந்து நாம் பாடுகின்றோம். அந்த பதிகங்களை உணர்ந்து நீங்கள் பாடுகிறீர்கள் அப்படிங்கும் போது அது ஒரு அலாதியான இன்பத்தை உங்களுள் எழுப்பும், உண்டாக்கும். இல்லை, பதிகங்களை தாண்டி எனக்குள்ளே உருகின்ற கற்பனைக்கெல்லாம் வார்த்தை வடிவம் கொடுத்து நான் உள்ளார்ந்து அனுபவித்து இறைவனை பாடுகின்றேன் அப்படிங்கும் போது அது இன்னும் பெரிய ஆனந்தத்தை உங்களுள் ஏற்படுத்தும், இன்னும் பெரிய ஆனந்தத்தை உங்களுள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அந்த ஆனந்தத்தை யாராலும் சொல்லில் அடக்க முடியாது, அந்த ஆனந்தத்திற்கு யாரும் வார்த்தை வடிவம் கொடுக்க முடியாது. அது இறைவனை அடைவதற்காக வந்த வார்த்தைகள், இறைவனை உணர்ந்ததின் பொருட்டு நம் வாயிலே இருந்து வந்த வார்த்தைகள். அதற்கு ஈடு இணை என்பது எதுவும் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு இறைவன் மயங்கி விடுகிறார், செவி சாய்க்கின்றார் அப்படிங்கிறது தான் உண்மை. வாழ்க்கை அப்படிங்கிறது சிறியதா, ஒரு பெரிய பயணமா அல்லது குறுகிய பயணமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம் மன ஓட்டத்திலே எழும்பும். அதற்கெல்லாம் விடை காண வேண்டும் என்ற ஆர்வமும் நமக்குள்ளே இருக்கும். இந்த மனித பிறவியை பார்த்து பார்த்து மட்டும் நாம் அங்கலாய்ப்படைவோம். சில பேர் 100 வருஷம் 110 வருஷமெல்லாம் வாழ்கிறாங்க, சில பேர் இயற்கையாகவே ஒரு 60 வயது வரலும் வாழ்கின்றார்கள், சில பேர் 30 வயது வரை தான் வாழ்கிறார்கள். சில குழந்தைகள் எல்லாம் பிறந்ததுமே அவர்களுடைய வாழ்க்கையானது முடிந்து விடுகிறது. இதெல்லாம் காலச்சக்கரம் ஏன் அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லையா? நம்ம பார்க்கறது எல்லாமே யாரை தான் பார்ப்போம் அப்படின்னா இந்த மனித இனத்தை மட்டும்தான் பார்க்கின்றோம். ஏன்னா நம்மோடு இருப்பவர்களும் சரிதான், நம்மோடு பயணிப்பவர்களும் நீண்ட ஆண்டுகளுக்கு வாழ்பவர்கள், குறுகிய காலம் வாழ்பவர்கள், இன்னும் வெகு சில காலமே வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றும். இறைவன் ஏன் இப்படியெல்லாம் செய்கின்றார், இறைவன் ஏன் இப்படியெல்லாம் செய்கின்றார் அப்படிங்கிறது தெரியும் அல்லவா? அப்போ ஒரு கேள்வியானது எழும் அல்லவா? இது மனிதர்களுக்கு மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வியை மனதுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டீர்களேனால் கண்டிப்பா இல்லை என்பது இயற்கையை கவனிப்பவர்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். அப்ப ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் இவை யாவும் நிகழ்கின்றன அப்படிங்கிற மனப்பக்குவத்திற்கு நாம் முதலில் வர வேண்டும். அந்த மனப்பக்குவம் வந்துவிட்டாலே இயற்கையில் ஏன் இதெல்லாம் நடைபெறுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்துவிடும். ஆனால் அந்த மனப்பக்குவத்திற்கு வருவதுதான் மிகவும் கடினமான விஷயம் அப்படிங்கிறதையும் இயல்பாகவே நாம் தெரிந்து கொண்டிருப்போம். ஏன் அவ்வளவு எளிதில் அந்த மனப்பக்குவம் கிடைத்து விடுமா? வேறு எந்த விலங்குகள், வேறு எந்த விஷயங்களை வைத்து நாம் இப்படி சொல்ல முடியும்? நம்ம மனிதர்களை தானே பார்க்குறோம். சின்ன வயசுலேயே சில பேர் தன்னோட வாழ்க்கையை முடிந்து விடுகிறது, சில பேர்த்துக்கு. சில பேர் 100, 150 வயது வரலை வாழ்கிறார்கள். அவங்க சாப்பிட்ற சாப்பாடும் காரணம் இல்லைங்கிறாங்க, சுற்றுப்புற சூழ்நிலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதற்காக குறிப்பிடுறாங்களே. அப்போ இறைவனோட தவறு தானே இயல்பாக நம்ம மனதில் வர்றது. இறைவனோட தவறெல்லாம் அங்கே எதுவுமே இல்லை. இறையாற்றலை பொறுத்தவரை அனைவருக்குமே சரி சமமான வாய்ப்புகளை நல்குகிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது சமீபத்தில் ஒரு ஆலயத்திற்கு போய் அமர்ந்திருந்த போது ஒரு மரத்தை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்த போது இதனுடைய உண்மைகள் அப்படின்னு சொல்ல முடியாது, இது எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படிங்கிறது அப்போ தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. ஒரு மரத்தின் அடியே அமர்ந்திருந்த போது ஒரு நல்ல மொட்டான பூ, பெரும்பாலும் அந்த மொட்டுகள் உதிர்வதில்லை, பெரும்பாலும் உதிர்வதில்லை. அந்த மொட்டான பூ ஒன்று காம்பிலிருந்து தவறி கீழே விழுந்தது. அது சாத்தியமில்லை அல்லவா? சாத்தியமில்லை. ஏதோ ஒரு வகையிலே அந்த மொட்டான பூவானது உதிர்ந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து மலர்ந்திருந்த பூ அது விழுந்தது. அது ஒருவேளை அதோட அந்த காலமானது நிறைவு பெற்றிருக்கலாம். ஆனால் நல்ல மலர்ந்து ஒரு பிரகாசமாகத்தான் இருந்தது, வாடி இருக்கவெல்லாம் இல்லை. அதே மரத்திலிருந்து விழுந்த மற்ற பூக்களை பார்த்தால் அழுகிய பூவும் கீழே விழுந்தது, நல்ல மலர்ந்து வாடிய பூவும் கீழே விழுந்தது.
இப்ப இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதே போல்தான் அனைத்திற்குமே அது பொருந்துகின்றது. இயற்கையின் நியதி அப்படிங்கிறது அனைத்திற்குமே பொருந்துகிறது. இப்ப வாடி போச்சு ஒரு பூ, அது காம்புல நிற்பதில்லை, அது விழுந்தது, அது ஏற்றுக்கொள்ளலாம், தப்பில்லை. நல்ல மலர்ந்திருந்த பூ கீழே விழுந்தது, அதுவும் தனது காலத்தை முடிந்திருக்கும் அப்படின்னு ஒத்துக்கலாம். நல்லான மொட்டான பூ, இன்னும் அது மலரவே இல்லை, ஆனால் நல்ல உறுதித்தன்மையோடு இருந்த பூவும் கீழே விழுந்தது, காற்றிலே கீழே விழுந்தது. ஏன்? அப்போ அதுக்கு பலம் அதிகமாக இருந்திருக்கும் அல்லவா அந்த மொட்டு அப்படிங்கிறது. நம்மை பொறுத்தவரை இப்போ சிறு வயதிலே அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்றால் நமக்கு வருகின்ற சோகம் போலதானே அதுவும். மொட்டு அப்படிங்கிறது ரொம்ப காலம் இன்னும் கொஞ்சம் நேரம் வாழ்ந்திருக்க வேண்டியது அல்லவா? நல்ல மலர்ந்து வாசனை வீசி அது வாடிய பின் விழுந்திருந்ததுன்னா நம்ம அதை பற்றி யோசிக்க மாட்டோம். ஆனால் மொட்டா இருக்கும் போது அது விழுகிறது அப்படிங்கும் போது இறைவன் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இதை செய்கின்றார் அப்படிங்கிறது நல்ல